இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம். இன்ஜினியரிங் முடிச்சோடனே நான் ஐடியில் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணிட்டுருந்தேன் விப்ரோவில். அதுக்கப்புறம் ஒர்க் ரிசைன் பண்ணதுக்கப்புறம் வந்து வீட்டிலேயே ஐடியோட ப்ரெஷர் நிறையா இருந்தது. வீட்டிலேயே இருக்கிறதுக்கு சும்மா இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாமோன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்தது. என்ன பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் ஆன்லைனில் வந்து ஜுவல்லரி பிஸ்னஸ் பார்த்தோம். பார்த்துட்டு ஃபஸ்ட் இனிஷியலாக டவுட் இருந்தது, அது போகுமா போகாதா? பிகாஸ் நிறைய பேர் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஐடியில் ஒர்க் பண்ணிவிட்டு ரிசைன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பண்ணால் வந்து நல்லா இருக்குமாங்கிற மாதிரி ஒரு ஹெசிடேஷன் நிறைய பேருக்கு இருந்தது. வீட்டிலேருந்தே பண்ணலான்னு யோசிக்கும்போது ஆன்லைன் ஜுவல்லரி பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு. ஜுவல்லரி வந்து இந்த இமிடேஷன் ஜுவல்லரி, பிராஸ் மேட் ஜுவல்லரிஸ் இது எல்லாமே கோல்டு லைக் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஜுவல்லரி ஸ்டார்ட் பண்ணால் பிரைட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் யூஸாக இருக்கும், நம்மளுக்கும் ரீச் இருக்குன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணும்போது 5,000 வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஹஸ்பண்ட், அப்புறம் ஃபாதர்-இன்-லா, மதர்-இன்-லா எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக பண்ணாங்க. இனிஷியல் ஸ்டேஜில் கொரியர் பேக் பண்ணுறதுலேருந்தோ இல்லை ப்ராடக்ட் ஃபோட்டோ எடுக்கிறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நானும் ஹஸ்பண்ட் தான் எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு சப்போர்ட் இருந்தது ஃபேமிலியில். இருந்தனால தான் இவ்வளோ தூரம் பண்ண முடிஞ்சது. பெரிய ரீச் கொடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2018 தீபாவளி அப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருந்தேன், கொட்டப்புசுலுன்னு சொல்லிட்டு ஒரு ஆந்திரா ஸ்டைல் ஜுவல்லரி. அப்போ அது லான்ச் பண்ணும்போது எங்களுக்கு அது ஒரு பயங்கர ஹிட்டாக ஆச்சு தீபாவளி அப்போ. அதுக்கப்புறத்துல இருந்தால் வந்து எம்லிஷ்னா வந்து எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிச்சது. நாங்கள் பண்ணுறது ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி, இமிடேஷன் ஜுவல்லரின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஃபுல்லாகவே பிராஸ் மேடு தான். அதில் நாங்கள் பண்ணுறது பார்த்திங்கன்னா கோல்டு லைக் ப்ரைடல் ஜுவல்லரி, கோல்டு லைக் இந்த டெம்பிள் ஜுவல்லரி, நகாஸ் ஜுவல்லரி, அப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க விக்டோரியன் ஜுவல்லரி, அப்புறம் குந்தன் ஜாடோ ஜுவல்லரிஸ், அது எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அது தவிர இந்த கஸ்டமைஸ் குந்தன் சில்க் த்ரெட் பேங்கிள்ஸும் பண்ணுறோம். அப்புறம் 92.5 சில்வரில் வந்து டோரிங்ஸ் செஞ்சிட்ருக்கோம். ஜுவல்லரினா வந்து லைக் நார்மல் ஃபேன்சி ஷாப்பில் கிடைக்கிற மாதிரி ஜுவல்லரி கிடையாது. இது ப்ரீமியம் குவாலிட்டி இமிடேஷன் ஜுவல்லரி. இது அது வந்து கோல்டு லைக் ஜுவல்லரி சொல்லுவாங்க. அதுதான் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். அது பிரைட்ஸ் மெயினாக வந்து டார்கெட் பண்ணுறது பிரைடல் கலெக்ஷன்ஸ் தான். சோக்கர்ஸ்லேருந்து, ஆரம்லேருந்து, ஷார்ட் நெக் பீசஸ், அப்புறம் ஹிப் பெல்ட்டு, வங்கி, இயர் செயின்ஸ், ஜும்காஸ், சாரீ பின்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த ஏர் ஆக்சசரிஸ், இப்போ ட்ரெண்டிங்காக இருக்க இந்த பாகுபலி ஸ்டைல் ஜுவல்லரி எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம். ஸ்டார்டிங்கில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து 5,000 ருபீஸ் தான். 5,000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணி நாங்கள் அதில் ப்ராடக்ட்ஸ் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.53 கிட்ட, அதாவது ஆஃப் தி அமௌண்ட் ப்ராடக்ட்ஸ் வாங்கணும். மிச்சம் ஆஃப் தி அமௌண்ட் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணது வந்து இந்த பேக்கிங் மெட்டீரியல்ஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து நியூ பேஜு, நியூ இது அப்போ வந்து 7 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆன்லைன் ஷாப்பிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகிருந்த டைம். அது நிறைய பேருக்கு வந்து அது மேலே ஒரு ட்ரஸ்ட் இல்லை, ஃப்ராடாக இருப்பாங்களோ, ஏமாற்றிட்டு போயிடுவாங்களோ, அந்த மாதிரி ஒரு பயம் நிறைய பேருக்கு இருந்துச்சு. அந்த டைமில் வந்து எங்களோட பிராண்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணி, இல்லை நாங்கள் ஃப்ராடெல்லாம் கிடையாது, ட்ரஸ்டடான பேஜ் தான், நாங்கள் ஒரு நியூ பேஜ் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், இது ஒரு மாதிரி இந்த இதில் ஃபீல்டில் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள லைக் நம்ப வச்சு, எங்களை ட்ரஸ்ட் பண்ண வச்சு வாங்கி எங்களோட ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கே எங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 6 மந்த்ஸ் அட்லீஸ்ட் தேவைப்பட்டது. நான் அது 6 மந்த்ஸ்க்கு மேலேயே கண்டிப்பாக தேவைப்பட்டது எங்களுக்கு. ஸோ ஸ்டார்டிங்கில் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 2,500 இன்வெஸ்ட் பண்ணி தான் 6 மந்த்ஸ் வரைக்குமே எங்களுக்கு ப்ராஃபிட் வந்து அதுலேருந்து நாங்கள் எடுக்க முடிஞ்சது 1,000 ருபீஸ் அப்படி தான் எடுக்க முடிஞ்சுது. ஸோ அது போக போக கொஞ்சம் கொஞ்சம் மக்களுக்கு சொல்ல தெரிய வந்து ஏதாவது 2 பேர் வாங்கினாலும் அந்த 2 பேரோட கஸ்டமர் ரிவ்யூவை எடுத்து நாங்கள் போட்டு தான் வந்து மேலே வர ஆரம்பிச்சது. அப்போ 5,000 கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணி 1,000 ருபீஸ் ப்ராஃபிட் பார்க்கறது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ஆனால் இப்போ 7 இயர்ஸ் டவுன் த லேன் இப்போ பார்த்திங்கன்னா வந்து எங்களுக்கு மந்த்லி டர்ன் ஓவரே வந்து கிட்டத்தட்ட 5 to 6 lakhs வருது எங்களுக்கு மந்த்லி டர்ன் ஓவர். இந்த தீபாவளி டைம், ஃபெஸ்டிவ் டைமில் அதை விட அதிகமாகவே வருது. ஸோ வந்து பேஷன்ஸ் இஸ் த கீ, கன்சிஸ்டன்சி அது இன்னொரு கீ இதுக்கு. இல்லைன்னா வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கில் வந்து மக்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறது வந்து நம்ப வைக்கிறது அதை விட ஒரு பெரிய கஷ்டமான வேலை வந்து கஷ்டமான வேலை. ஸோ பேஷன்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி தான். டெய்லியில் ஒரு மந்த்லி ஒரு 75 பேக்கேஜஸ் நம்ம கொரியர் அனுப்புகிறோன்னா அதில் கண்டிப்பாக 1 or 2 பேக்கேஜஸ் போகும்போது டேமேஜாக தான் போகும். ஸோ கஸ்டமர் வந்து வந்து சில கஸ்டமர்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ கொரியரில் டேமேஜ் ஆகிருக்கு, ட்ரான்ஸ்லேட்டில் டேமேஜ் ஆகிருக்கு, நீங்கள் என்ன நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம், இல்லை உங்கள்கிட்ட ரீஃபண்ட் கூட வாங்கிக்கிறோன்னு சொல்லி பொறுமையாக பேசுகிறவங்களும் இருக்காங்க. சில அதே பேர் வந்து
ரொம்ப இல்லை நீங்கள் டேமேஜ் பீஸ் தான் அனுப்பிடுங்கன்னு சொல்லி நம்மள்ட்ட சண்டை போடுறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து மணி போனாலும் பரவாயில்ல, நம்மள இன்னொரு எக்ஸ்ட்ரா பீஸ் கேட்டாலும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டில் கேட்டாலும் நாங்கள் கொடுத்துருவோம். ஏன்னா வந்து ட்ரஸ்ட்டு தான் அந்த இடத்துல முக்கியம், பதிலாக மணி கிடையாது. பிகாஸ் வந்து கஸ்டமர் வந்து போனாங்கன்னா வந்து திரும்பி அதே கஸ்டமர் கிடைக்கிறது கஷ்டம். அந்த கஸ்டமரில் 10 பேர் கூட நம்மளுக்கு வரலாம். ஆனால் மணி இன்றைக்கி போனால் கூட அதே ப்ராடக்ட்டோட மணி நம்ம வேறு எதுலாவது கூட நம்ம எடுத்துக்கலாம்.